Hi friends, in this video we are going to see the glossary words and book back questions from the story The Tempest by William Shakespeare. Tormenting, making someone suffer or worry a lot. ஒருத்தங்களை ரொம்ப துன்புறுத்துறது அப்படி இல்லைன்னா அவங்கள கவலைப்பட செய்கிறது. Duke, a man of very high social rank in some European countries. ஆர் எ கிங், அதாவது ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில் ஒரு மிக உயர்ந்த ஒரு சமூக அந்தஸ்துள்ள ஒரு மனிதர், அப்படி இல்லைன்னா ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். ட்ரெட்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்ப்ளசன்ட், ரொம்ப மோசமான விரும்பத்தகாத ஒன்று. டிப்ரைவ், டு டேக் சம்திங் இம்பார்ட்டன்ட் ஆர் நெசசரி அவே ஃப்ரம் சம் ஒன், ஒருத்தங்க கிட்டேருந்து முக்கியமான ரொம்ப அவசியமான ஒன்றை எடுத்துக்கிறது. ஃபேட்டிக், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வாக இருக்கிறது. வெக்ஸேஷன், ஒரி ஆர் ஆங்கர், ரொம்ப கவலைப்படுறது அப்படி இல்லைன்னா கோபப்படுறது. ஃபேமிஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி, ரொம்ப பசியாக இருக்கிறது. ரிப்பண்ட், டு பி வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹாவ் டன், அதாவது நம்ம செஞ்ச தப்புக்காக வருந்துறது. ஒரேஷியஸ், வெரி ஈகர் ஃபார் சம்திங், எதுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கிறது. Inhabitant, a person or animal that lives in a place, அதாவது ஒரு இடத்தை வாழ்விடமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி இல்லைன்னா ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். Virtue, behavior which shows high moral standards, அதாவது உயர்ந்த ஒழுக்க நெறியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நடத்தை, அதாவது நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம். Laborious, needing a lot of time and effort, அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுது, அதே மாதிரி நிறையா முயற்சியும் தேவைப்படுது. பெரிஷ், டு டை ஆர் பி டிஸ்ட்ராய்டு, அதாவது இறந்து போ அல்லது அழிஞ்சு போ. இக்னோரண்ட், நாட் நோயிங் அபவுட் சம்திங், ஒன்றத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது, அறியாமை அப்படின்னு சொல்லலாம். டியூக்டம், என் ஏரியா ஆஃப் லேண்ட் தட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை எ டியூக், ஒரு குறிப்பிட்ட பகுதியை டியூக் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பார், அந்த பகுதிகளை ஆட்சி எல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரிசர்வ், டு கீப் சம்திங் சேஃப் ஆர் இன் குட் கண்டிஷன், அதாவது ஒன்றை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது, நல்ல நிலையில் வச்சுருக்கிறது, அழியாமல். மிஸ்ஃபார்ச்சூன், பேட் லக் ஆர் டிசாஸ்டர், துரதிர்ஷ்டம் அப்படி இல்லைன்னா விபத்து. அஷோர், அன்டு த லேண்ட் ஃப்ரம் த சி எ ரிவர் ஆர் எட்ஸெட்ரா, கடல் அப்படி இல்லைன்னா ஆறு, அதுலேருந்து நிலத்துக்கு அப்படி இல்லைன்னா கரை மீது இல்லை கரையில் அப்படி சொல்லலாம். டிஸ்போஸ்டு, கெட் ரிட் ஆஃப் பை த்ரோயிங் அவே ஆர் கிவிங் ஆர் செல்லிங் டு சம்மோன் எல்ஸ், ஒன்றை அப்புறப்படுத்துறது, அதை தூர போட்டலாம் அப்படி இல்லைன்னா யார் தெரியாது வித்துறது, அந்த மாதிரி செய்யலாம். இன்விசிபிள், தட் கெனாட் பி சீன், அதாவது கண்ணால் பார்க்க முடியாது. லீப், டு ஜம்ப் ஹை ஆர் எ லாங் வே, அதாவது உயர வாக்கில் அப்படிலாம் நீல வாக்கில் குதிக்கிறது அப்படி இல்லைன்னா தாவுறது. ஸ்வாலோட் அப், டேக் சம்திங் ஆர் சம்மோன் இன் ஸோ தட் இட் இஸ் டிஸ்ட்ராய்ட் ஆர் நோ லாங்கர் இண்டிபெண்ட், விழுங்குறது, அதாவது யாரோ ஒருத்தங்களோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ எடுத்துக்கிறது, அப்படி எடுக்கும்போது அது டிஸ்ட்ராய்ட் ஆகிடும், அப்படி இல்லைன்னா அது இண்டிபெண்ட்டாக இருக்காது. லேமெண்டிங், எக்ஸ்ப்ரெஸ் பேஷனட் கிரிஃப் அபவுட், அதாவது புலம்புறது. டெலிகேட், ஈஸி டு டேமேஜ் ஆர் பிரேக்கு, எளிதில் சேதமுறது அப்படி இல்லைன்னா உடையக்கூடியது, ரொம்ப மென்மையானது. ஃபெட்ச், டு கோ டு எ பிளேஸ் அண்ட் பிரிங் பேக் சம்படி ஆர் சம்திங், ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தங்களையோ இல்லை ஏதோ ஒன்றையோ திரும்பி கொண்டு வர்றது. யாண்டர், அட் சம் டிஸ்டன்ஸ் இன் த டைரக்ஷன் இண்டிகேட்டட் ஓவர் தேர், அதாவது அந்த இடத்துல அதோ அங்கே இருக்கிற அப்படி சொல்லுவோம்ல அந்த இடம், அதுதான் யாண்டர் சொல்லுவாங்க. கிரிஃப், கிரேட் சேட்னஸ் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் சம்படி யூ லவ், அதாவது ரொம்ப ஆழ்ந்த துயரம் அப்படின்னு சொல்லலாம், குறிப்பாக நம்ம அன்புக்குரிய ஒருத்தங்க இறக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு துன்பம். என்சாண்டட், இன் ஸ்டோரிஸ் அஃபெக்டட் பை மேஜிக் பவர்ஸ், கதைகளில் அதாவது மந்திரம் வசியம் இதனால் பாதிக்கப்பட்ட அப்படி இல்லைன்னா மயக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். டிமிட்லி, in a manner that shows a lack of courage or confidence, அதாவது ரொம்ப கூச்சத்தோடு அவங்க கான்ஃபிடென்ஸாக இருக்க மாட்டாங்க, தைரியத்தையும் காமிக்க மாட்டாங்க. இன்டரப்ட், டு சே ஆர் டூ சம்திங் தட் மேக்ஸ் சம்படி ஸ்டாப் வாட் ஹீ ஆர் ஷீ இஸ் சேயிங் ஆர் டூயிங்,
அதாவது குறுக்கிடுறது, ஒருத்தங்க சொல்லும்போதோ இல்லை செய்யும்போதோ தடை செய்கிற வரை அவங்கக்கிட்ட போய் ஒன்று சொல்கிறது, அப்படி இல்லைன்னா செய்கிறது. wither to become dry and die, அதாவது வாடி போயிடுறது, உலர்ந்து போய் செடிலாம் கடைசியில் இறந்துரும்ல, அதுதான் அப்படி சொல்லுவாங்க. husk the dry outside layer of nuts, fruits and seeds especially of grain. huskனா உமி, கனி அப்படி இல்லைன்னா கொட்டைகள், விதைகள், அப்படி குறிப்பாக எது சொல்லலாம், உணவு தானியங்களுடைய உலர்ந்து போன புறத்தோல், உமி அப்படின்னு சொல்லலாம். acorn the small nut of the oak tree that grows in a base shaped like a cup, அதாவது கிண்ண மாதிரி அடிப்பகுதியில் காய்க்கக்கூடிய ஓக் மரக்கொட்டை இல்லைன்னா கருவாளி மரக்கொட்டை அப்படின்னு சொல்லலாம். chide scold or rebuke, திட்டுறது அப்படி இல்லைன்னா கடிந்து கொள்வது. impostor a person who pretends to be somebody else in order to trick other people, அதாவது மற்றவங்களை ஏமாற்றுறதுக்காக வேறு மாதிரி பாவனை செய்கிறவங்க, அப்படி இல்லைன்னா ஆள்மாறாட்டம் செய்கிறவங்க, மோசக்காரங்க, வஞ்சிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். pile up to increase in quantity, எண்ணிக்கையை அதிகமாக்கிறதுக்காக குவிக்கிறது. heir the person with a legal right to receive or inherit money, property or a title when the owner dies, வாரிசு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்க இறக்கும்போது மரபுரிமையாக அவங்களுடைய பணமோ சொத்தோ இல்லை பட்ட பெயரோ அதை பெறுறது, சட்டப்படியான உரிமை உடையவங்க அவங்க தான். banquet a formal dinner for a large number of people, usually as a special event at which speeches are made, அதாவது பெரும்பாலும் சொற்பொழிவு அடங்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும்ல, அந்த மாதிரி இடத்துல ஃபார்மலாக நடக்கிற ஒரு விருந்து நிகழ்ச்சியை தான் இப்படி சொல்லுவாங்க. harpy a rapacious monster described as having a woman's head and body and a bird's wings and claws, are depicted as a bird of prey with a woman's face. ஹாப்பினா ஒரு பயங்கரமான மான்ஸ்டர், அதுக்கு விமனுடைய ஹெட் இருக்கும், அப்புறம் விமனுடைய பாடி இருக்கும், பேர்ட்ஸோடைய விங்ஸ் ரெக்கைகள் இருக்கும், அப்புறம் நகங்கள் இருக்கும், அப்புறம் விமனுடைய ஃபேஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு பறவையாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஃபார்மலி இன் த பாஸ்ட் பிஃபோர் நவ், அதாவது முன்னொரு காலத்தில், கடந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். wicked morally bad or evil, ஒழுக்கக்கேடான, துன்மார்க்கமான, மோசமான அப்படி சொல்லலாம். stupefied make someone unable to think or feel properly, ஒருத்தவங்களை திங்க் பண்ண விடாமல் செய்யறது, அதாவது அவங்க மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். implode to ask somebody with great emotion to do something because you are in a very serious situation, அதாவது கவலைக்குரிய ஒரு நிலையில் இருக்கும்போது ஒருத்தங்கக்கிட்ட போய் இதை செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டாடுறது, அப்படி இல்லைன்னா கெஞ்சி கேட்குறது. astonished to surprise somebody very much, ஒருத்தவங்களை ரொம்ப வியப்பில் ஆழ்த்துறது, திகைக்க வைக்கிறது, அப்படி இல்லைன்னா மலை பூட்டுறது. embrace to put your arms around somebody as a sign of love, happiness etc, அதாவது அன்பு, மகிழ்ச்சி இதோடைய அடையாளமாக ஒருத்தங்களை அணைக்கிறது அல்லது கட்டி தழுவுறது. Now let's see the book back questions. Choose the correct answer. First one, Dash was the chief of all spirits. Options: Sycorax, Caliban, Ariel, Prospero. யார் ஸ்பிரிட்ஸ், எல்லா ஸ்பிரிட்ஸோடைய சீஃப் அப்படின்னு கேட்காங்க. Ariel. So the answer is Ariel, C. Second one, Dash raised a dreadful storm. Options: Ariel, Prospero, Miranda, Sycorax. யார் அந்த பயங்கரமான ஸ்டோமை க்ரியேட் பண்ணது அப்படின்னு கேட்காங்க. ப்ராஸ்பரோ தான் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ த ஆன்சர் இஸ் பி, Prospero. Third one, Miranda was brought to the island dash years ago. Options: 14, 10, 12, 5. மிராண்டா அந்த ஐலாண்டுக்கு எப்போ கூட்டு வரப்பட்டா அப்படின்னு கேட்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 14, 10, 12, 5, 12 years முன்னாடி. ஸோ த ஆன்சர் இஸ் சி, 12. Fourth one, Prospero ordered Ariel to bring Dash to his place. Options: Gonzalo, Ferdinand, King of Naples, Antonio. ப்ராஸ்பரோ ஏரியலுக்கு யாரை அவனுடைய பிளேஸ்க்கு கூப்பிட்டு வரணும்னு ஆர்டர் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெர்டினண்ட் தான் கூப்பிட்டு வர சொல்லுவான். அப்புறம் செகண்ட் டைம் சொல்லும்போது தான் கிங் ஆஃப் நேபிள்ஸ், ஆண்டனியோ, அப்புறம் கொன்சாலா எல்லாரையும் சொல்லுவான். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் பி, Ferdinand. Fifth one, Dash had provided Prospero formally with books and provisions. Options: Antonio, Ferdinand, Gonzalo, Antonio.
யார் வந்து ப்ராஸ்பரோவுக்கு புக்ஸ்லாம் கொடுத்து அப்புறம் முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சது அப்படின்னு கேட்காங்க. கொன்சாலோ தான் கொடுத்துருப்பாரு. ஸோ த ஆன்சர் இஸ் சி, கொன்சாலோ. 6th one, the second human being that Miranda saw on this island was dash. Options: Ariel, Prospero, Ferdinand, Gonzalo. மிராண்டா பார்த்த ரெண்டாவது ஹியூமன் பீயிங் வந்து யார் ஐலாண்டில் அப்படின்னு கேட்காங்க. ஃபெர்டினண்ட் தான் ரெண்டாவது பார்த்துருப்பா அவங்க அப்பாவுக்கு அடுத்து. ஸோ த ஆன்சர் இஸ் சி, ஃபெர்டினண்ட். Now identify the character or speaker. First one, she imprisoned the spirits in the bodies of large trees. யார் வந்து அந்த பெரிய மரத்தில் வந்து ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து கைது பண்ணி வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. சைக்கோரெக்ஸ், அந்த சூனியக்காரி தான் வந்து செஞ்சிருப்பா இதை. செகண்ட் ஒன், he was the chief of all spirits. யார் வந்து எல்லா ஸ்பிரிட்ஸுக்கும் வந்து சீஃப் அப்படின்னு கேட்காங்க. ஏரியல். தேர்ட் ஒன், I was Duke of Milan and you were a princess. இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்காங்க. மிலனோட டியூக்காக நான் இருந்தேன், அப்புறம் நீ வந்து பிரின்சஸாக இருந்த அப்படின்னு சொன்னது யார்? ப்ராஸ்பரோ. ஃபோர்த் ஒன், வாட் your trouble must I have been to you then. அதாவது நான் அப்போ உங்களுக்கு எவ்வளோ ட்ரபுளாக இருந்திருப்பேன் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்காங்க. மிராண்டா தான் வந்து ப்ராஸ்பரோக்கிட்ட சொல்லுவாள். ஸோ த ஆன்சர் இஸ் மிராண்டா. ஃபிஃப்த் ஒன், நவ் ப்ரே டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீஸ்டோம். இப்போ சொல்லுங்கள் சார், எதுக்காக வந்து இந்த சீஸ்டோமை வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது யார் கேட்டாங்கன்னா மிராண்டா தான் ப்ராஸ்பரோட்ட கேட்பா. ஸோ த ஆன்சர் இஸ் மிராண்டா. சிக்ஸ்த் ஒன், ஐ வில் சூன் மூவ் யூ. இதை யார் சொன்னது? ஏரியல் வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்லுவான். ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினண்டை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவான்ல, அப்போ வந்து ஃபெர்டினண்டை கூப்பிட்டு வரதுக்கு போது ஃபெர்டினண்ட் கிட்ட ஏரியல் சொல்கிற வார்த்தை இது. செவன்த் ஒன், ஐ வில் டை யூ நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். நான் உன்னுடைய கழுத்தையும் காலையும் வந்து கட்டி போட்டுருவேன் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார்? ப்ராஸ்பரோ தான் வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்லுவான். ஸோ த ஆன்சர் இஸ் ப்ராஸ்பரோ. எயித் ஒன், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். இது சொன்னது யார்? நான் வந்து என்னுடைய டாஸ்க்கை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஃபெர்டினண்ட் வந்து மிராண்டா கிட்ட சொல்லுவாள். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபெர்டினண்ட். நைன்த் ஒன், he repented and implored his brother's forgiveness. அவன் வந்து மனம் திரும்பி செஞ்ச தப்புக்காக அவனுடைய பிரதர்கிட்ட வந்து சாரி கேட்பான். ஸோ அது யார் அப்படின்னு கேட்காங்க. ஆண்டனியோ. ஆண்டனியோ வந்து ப்ராஸ்பரோ கிட்ட சாரி கேட்பான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆண்டனியோ. Answer the following questions in 1 or 2 sentences. Who were the inhabitants of the island? யார் யாரெல்லாம் வந்து அந்த ஐலாண்டில் வந்து வாழ்ந்தாங்க, குடிபெயர்ந்தாங்க? An old man named Prospero and his daughter Miranda were the inhabitants of the island. அதாவது வயதான அந்த ப்ராஸ்பரோவும் அவருடைய பொண்ணு மிராண்டாவும் தான் வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து குடிபெயர்ந்தாங்க. செகண்ட் ஒன் வந்து வாட் பவர்ஸ் டிட் ப்ராஸ்பரோ போசஸ் அப்படின்னு கேட்காங்க. ப்ராஸ்பரோவுக்கு என்ன பவர் வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்காங்க. ப்ராஸ்பரோ possessed some magic power. He had released many good spirits from a witch called Sycorax. ப்ராஸ்பரோ கிட்ட வந்து கொஞ்சம் மேஜிக் பவர் இருந்துச்சு. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா குட் ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து அந்த விட்ச், அந்த சூனியக்காரி சைக்கோரெக்ஸ்ட இருந்து என்ன பண்ணுவான்னா விடுதலை பண்ணுவான். தேர்ட் ஒன், ஹூ வாஸ் கேலிபன், வாட் வாஸ் ஹீ எம்ப்ளாய்ட் ஃபார். கேலிபன்னா யார், அவனுக்கு எந்த மாதிரியான வேலை வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்காங்க. கேலிபன் வாஸ் அன் அக்லி மான்ஸ்டர் அண்ட் த சன் ஆஃப் சைக்கோரெக்ஸ். ஹீ வாஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் டூயிங் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப்ஸ். கேலிபன் வந்து ஒரு அக்லியான, ஒரு அசிங்கமான ஒரு அரக்கன். அவன் வந்து சைக்கோரெக்ஸோடைய பையன். அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது. ப்ராஸ்பரோ தான் வந்து கொடுப்பான். ஃபோர்த் ஒன், who were on the ship, how were they related to Prospero. ஷிப்பில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் ப்ராஸ்பரோவுக்கு எப்படி ரிலேட் ஆனாங்க அப்படின்னு கேட்காங்க. ப்ராஸ்பரோஸ் பிரதர் ஆண்டனியோ, the king of Naples, his son Ferdinand and the old lord Gonzalo were on the ship. They were Prospero's enemies except for Gonzalo. ஷிப்பில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ப்ராஸ்பரோடைய பிரதர் ஆண்டனியோ இருக்கான், அப்புறம் கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருக்கார், அப்புறம் அவருடைய பையன் ஃபெர்டினண்ட் இருக்காங்க, அப்புறம் ப்ராஸ்பரோடைய ஃப்ரெண்டு கொன்சாலோ இருக்காங்க. இதில் கொன்சாலோவை தவிர இது எல்லாருமே வந்து ப்ராஸ்பரோடைய எனிமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன், why had Prospero raised a violent storm in the sea. ப்ராஸ்பரோ வந்து எதுக்காக இந்த பயங்கரமான ஸ்டோமை வந்து சீல க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. he raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. அதாவது அவனுடைய எனிமீஸ்லாம் வந்து அந்த ஷிப்பில் இருந்ததுனால ஸ்டோம் க்ரியேட் பண்ணால் வந்து அந்த கப்பல் சேதமாயிரும்ல, அதுக்காக தான் அவன் வந்து க்ரியேட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், how did Miranda feel
when her father raised the storm to destroy the ship. அதாவது மிராண்டா வந்து எப்படி ஃபீல் பண்ணா அவங்க அப்பா வந்து அந்த ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணதுக்காக ஸ்டோம் க்ரியேட் பண்ணப்போ அப்படின்னு கேட்காங்க. மிராண்டா ஃபெல் சாரி வென் ஹர் ஃபாதர் ரைஸ் த ஸ்டோம் டு டெஸ்ட்ராய் த ஷிப்பு. மிராண்டாவோட அப்பா வந்து அந்த ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக ஸ்டோம் க்ரியேட் பண்ணும்போது மிராண்டா வந்து ரொம்ப வருந்தினான். 7th one, வாட் வாஸ் ஏரியல் ஆர்டர் டு டூ வித் த பீப்புள் ஆன் த ஷிப்பு. ஏரியலுக்கு வந்து என்ன மாதிரியான ஆர்டர் வந்து கொடுக்கப்பட்டுச்சு, அந்த ஷிப்பில் இருக்கிற பீப்புளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. Ariel was ordered to scatter the people on the ship to stay apart in a confused state. It was asked to make them think that the other was dead and he was the lone survivor. அதாவது எப்படின்னா கப்பலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சிதறடிக்கப்படணும், அப்படி வந்து ஏரியல் வந்து பண்ணணும். அவங்க எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வந்து தனியாக வந்து இருக்கணும். எப்படின்னா அவங்க எல்லோரும் என்ன நினைக்கணுன்னா, நம்ம மட்டும்தான் உயிர் பழிச்சு வந்திருக்கோம் போல இருக்குது, மற்றவங்களாம் இறந்துட்டாங்க போல இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியலுக்கு வந்து ப்ராஸ்பரோ வந்து ஆர்டர் போடுறான். 8th question, give 2 reasons why Miranda was so concerned about Ferdinand. மிராண்டா வந்து ஃபெர்டினண்ட் மேலே எதுக்கு ரொம்ப கன்சர்னாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மிராண்டா had not seen any other human being but her father. She was attracted by the appearance of Ferdinand, so she thought that he was a very good man. அதாவது மிராண்டா வந்து அவங்க அப்பாவை தவிர மற்ற எந்த ஹியூமன் பீயிங்கும் பார்த்ததே இல்லை. இன்னொன்று ஃபெர்டினண்டோட அப்பியரன்ஸ் மூலமாக, தோற்றத்தின் மூலமாக இவன் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டா. அப்புறம் அதனால் அவள் என்ன நினச்சிருப்பான்னா, இவன் வந்து ஒரு குட் மேனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டா. 9th one, why did Prospero set Ferdinand a severe task to perform? ப்ராஸ்பரோ வந்து எதுக்காக ஃபெர்டினண்ட்க்கு ஒரு கடுமையான ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ப்ராஸ்பரோ செட் ஃபெர்டினண்ட் எ சிவியர் டாஸ்க் டு பெர்ஃபார்ம் அஸ் எ ட்ரையல் ஆஃப் ஹிஸ் லவ். அதாவது ஃபெர்டினண்ட்க்கு எதுக்காக அந்த மாதிரி கொடுத்தான் அப்படின்னா, அவன் வந்து செக் பண்ணுறான் அவனுடைய லவ்வை வந்து. அதனால் ஒரு ட்ரையல் ஒர்க்காக வந்து இந்த டாஸ்க்கை வந்து கொடுத்துருப்பான். 10th one, how was Gonzalo helpful to Prospero when he left Milan? கொன்சாலோ வந்து ப்ராஸ்பரோவுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான் அவன் வந்து மிலனை விட்டு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. when Prospero was exiled by Antonio, Gonzalo provided Prospero with books and provisions to enable him survive with his daughter. அதாவது ப்ராஸ்பரோ வந்து நாடு கடத்தப்படும் போது ஆண்டனியோவால், அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, கொன்சாலோ வந்து ப்ராஸ்பரோவுக்கு புக்ஸ் கொடுப்பான். அப்புறம் நிறையா முன்னெச்சரிக்கையான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து அவனுடைய டாட்டர் கூட இவன் வந்து சர்வை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே வந்து செஞ்சு கொடுத்துருப்பான். Rearrange the following sentences in coherent order. He ordered Ariel to torment the inmates of the ship. Miranda was attracted by Ferdinand and had more concern towards him. Prospero and Miranda came to an island and lived in a cave. Prospero forgave them and restored his dukedom, Milan. He raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. Prospero wanted to test Ferdinand and gave a severe task to perform. Using his powers, Prospero released the good spirits from large bodies of trees. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. Ariel was instructed to bring Ferdinand, the prince of Naples, to his cave. Ferdinand was the second human whom Miranda had seen after her father. Answer: Prospero and Miranda came to an island and lived in a cave. ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் வந்து ஐலாண்டுக்கு வர்றாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ஒரு குகையில் வந்து வாழ்கிறாங்க. யூஸிங் ஹிஸ் பவர்ஸ், ப்ராஸ்பரோ ரிலீஸ் த குட் ஸ்பிரிட்ஸ் ஃப்ரம் லார்ஜ் பாடிஸ் ஆஃப் ட்ரீஸ். ப்ராஸ்பரோ வந்து அவனுடைய பவர்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ரீயில் அடைக்கப்பட்டிருக்க நல்ல ஸ்பிரிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா ரிலீஸ் பண்ணுறான். ஹீ raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. அவனுடைய எனிமீஸ்லாம் வந்து ஷிப்பில் பயணம் போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், கடலில் ஒரு பயங்கரமான புயலை வந்து க்ரியேட் பண்ணுறான். ஹீ ஆர்டர்ட் ஏரியல் டு டார்மெண்ட் த இன்மேட்ஸ் ஆஃப் த ஷிப்பு. ப்ராஸ்பரோ வந்து ஏரியலுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கான், என்னென்னா அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய கைதிகளெல்லாம் வந்து என்ன பண்ண டார்ச்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏரியல் வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் ஃபெர்டினண்ட் த பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ் டு ஹிஸ் கேவ். ப்ராஸ்பரோ இப்போ என்ன சொல்கிறான்னா, ஏரியல் கிட்ட பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ் அந்த ஃபெர்டினண்ட்டை வந்து என்னுடைய கேவுக்கு வந்து கூப்பிட்டு வா அப்படிங்கிறான். ஃபெர்டினண்ட் வாஸ் அ செகண்ட் ஹியூமன்
whom Miranda had seen after her father. அதாவது ஃபெர்டினண்ட் தான் வந்து மிராண்டா அவங்க அப்பாவுக்கு அடுத்து பார்த்த ரெண்டாவது ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிராண்டா வாஸ் அட்ராக்டட் பை ஃபெர்டினண்ட் அண்ட் ஹேட் மோர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் ஹிம். மிராண்டா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஃபெர்டினண்ட் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிடுறான். அப்புறம் வந்து அவன் மேலே ரொம்ப கரிசனை காமிக்க ஆரம்பிச்சிடுறா. ப்ராஸ்ப்ரோ வாண்டட் டு டெஸ்ட் ஃபெர்டினண்ட் அண்ட் கேவ் எ சிவியர் டாஸ்க் டு பெர்ஃபார்ம். இப்போ ப்ராஸ்ப்ரோ வந்து என்ன பண்ணுறான்னா ஃபெர்டினண்ட் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு சிவியர் டாஸ்க்கை வந்து கொடுக்குறான். The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. இப்போ கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆண்டனியோ ப்ராஸ்பரோடைய பிரதர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ப்ராஸ்பரோவுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்ன பண்ணுறாங்க, மனம் வருந்துறாங்க. ப்ராஸ்பரோ forgave them and restored his dukedom மிலன். ப்ராஸ்பரோ அவங்கள மன்னிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்சி பகுதியான மிலனை மறுபடியும் கட்டுவிக்கிறான்.